ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பயுமே நாம் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் நம்மளோட தாரக மந்திரம். இப்போ இந்த வாழைப்பழத்தை காட்டி என்னடா சொல்ல போகிறேன்னு பார்க்குறீங்களா? வாழைப்பழ ஜோக் இல்லை. அதாவது இந்த வாழைப்பழத்துக்கு காம்பை பார்த்தீங்கன்னா தெரியும். காம்பும் பழுத்த மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இது இயற்கையிலே பழுத்ததா, செயற்கையிலே பழுக்க வைக்கப்பட்டதா அப்படிங்கிறதா இதோட மில்லியன் டாலர் கேள்வி. இப்போ இந்த காம்பை பார்த்தீங்க அப்படின்னா, செயற்கையிலே இந்த கார்பைடை போட்டு பழுக்க வச்சாங்க அப்படின்னா, அந்த காம்பும் சேர்த்து பழுத்துரும். இயற்கையிலே பழுத்துச்சு அப்படின்னா, இது மட்டும்தான் பழுத்திருக்கு, காம்பு பழுத்திருக்காது. ஆனால் இதில் காம்பும் பழுத்திருக்கு, சரிங்களா? அதாவது ஒரு அரைவாசி பழுத்திருக்கு. அப்படின்னா இது என்ன அப்படின்னா, கார்பைடை போட்டு பழுக்க வச்சது தான். இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் ஊர்களில் பழம் வாங்கும்போது காம்பை கரெக்டாக பாருங்கள். அது காம்பை பார்த்தாலே தெரியும். வேறு வழி இல்லை. இன்றைக்கி மக்கள் தொகை பெருத்து போனதுனால அவங்க அப்படி தான் பழுக்க வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகி போயிட்டாங்க. ஆனால் அது மிகப்பெரிய தவறு. அது உடல் உபாதைகளுக்கு தான் வழிவகுக்கும். ஸோ அதனால் இனிமேல் வாழைப்பழம் வாங்குனீங்க அப்படின்னா, காம்பை பாருங்கள். அந்த காம்பு பழுக்காமல் பச்சையாக இருந்தது அப்படின்னா தான் இயற்கையிலே பழுக்க வைக்கப்பட்டது. அந்த காம்பு பழுத்து இருந்துச்சு அப்படின்னா, இது செயற்கையிலே பழுக்க வைக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். பாருங்கள், இயற்கையிலே பழுக்க வைக்கப்பட்ட பழம் எதாவது இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க அப்படிங்கிற இந்த பதிவு. தேங்க்யூ வெரி மச்.